பரிசுத்தப்படுவதாக. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை குறித்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஒரு வசனத்தை சொல்லி என்னுடைய சாட்சியை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 21வது 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் என்று சொல்லி அங்கே வசனம் எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய கோத்திர பிதாக்களுடைய காரியங்களை குறித்ததான சம்பவம் அது. யோசேப்பை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பு எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவம் தான். ஆனால் அந்த யோசேப்பை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்தை ரூபன் வெளிப்படுத்தினதே அந்த வசனம் சுட்டி காட்டும். அதே போல் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாலிப நாட்களிலே நான் இந்த சென்னை பகுதிக்கு படிப்பு நிமித்தமாக இந்த எம்ஜிஆர் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் இங்கே படிப்பதற்காக 1990ஆம் ஆண்டு திருநெல்வேலியிலிருந்து இங்கே நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் வந்ததான பொழுது இந்த பகுதியில் இருக்கிறதான அநேக திருச்சபைகளுக்கு மதுரவாயில் இசிஐ, நெற்குன்றம் சிஎஸ்ஐ, இங்கே இருக்கிறதான மற்ற திருச்சபைகள், எல்லா திருச்சபைக்கும் வார வாரம் போவேன். ஏதாவது ஒரு திருச்சபை நமக்கு பிடிக்குதா, ஏன்னா நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்ததுனால. அப்போ அந்த சமயத்தில் ஒரு முறை நான் காலேஜ் விட்டு வருகிறதான பொழுது இங்கே அப்போ குடிசைதான். அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்ததான பொழுது நான் வந்து கலந்து கொண்டேன். அது எனக்கு மிகுந்த ஆறுதலாக, அதை தொடர்ந்து போதகர் அம்மா அவர்கள் என்னை நடத்தினதான அந்த விதம், அது நிமித்தமாக இந்த திருச்சபையோடு கூட 1990 முதல் நான் ஒரு கட்டப்பட்டவனாக நியர் அபவுட் 35 ஆண்டுகள் போதகரோடு கூட அந்த ஒரு நெருங்கிய உறவிலே காணப்படுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த காலத்தில் மதுரவாயில் பகுதியில் அநேக திருச்சபைகள் கிடையாது, ஒரு சில திருச்சபைகள் மாத்திரம்தான். கன்வென்ஷன் கூட்டம் நடத்தணும்னா பாஸ்டர் மாதிரி ஒரு நம்ம பாஸ்டர் வந்து கன்வென்ஷன் பாஸ்டர்னே சொல்லுவாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த 3 நாள் கன்வென்ஷன் நடக்கும். ஒரு பெரிய திருவிழா மாதிரி எம்எம்டிஏ பகுதியில் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துவார்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலத்தில் திருச்சபை குடும்பங்களாக சேர்ந்து எம்எம்டிஏ பகுதி, பிள்ளையார் கோயில் பகுதி, அந்த பக்கம் ஸ்ரீதேவி குப்பம் வரைக்கும், ஆலப்பாக்கம், ஏன் ஒரு முறை நாங்கள் கொமணஞ்சாவடி வரைக்கும் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அங்கேருந்து நாங்கள் திரும்பி பாஸ்டர் எங்கள் கூட நடந்தே வருவாங்க. இப்படியாக காலடிப்படாத இடமே இந்த மதுரவாயில் பகுதியில் பாஸ்டருடைய காலடிப்படாத இடமே இல்லை. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஊழியத்தை நிறைவேற்றினதான ஒரு தெய்வ மனிதர். நான் கல்லூரி வாழ்க்கையை முடித்த பின்பு எனக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்வதில் அவங்க எடுத்ததான ஆர்வங்கள், முகப்பேரில் வந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, தம்பி உன்னுடைய படிப்புக்கு உன்னுடைய தொழிலுக்கு அந்த பொண்ணு ஓகே தான் ஆகும், ஆனால் உன்னுடைய குடும்பத்தை கட்டுவிக்கிறதான காரியத்தில் அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகாது தம்பி, நம்ம ஜோம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுபோல் என்னுடைய திருமண நிச்சயதார்த்தத்தில் பாஸ்டர் கொடுத்ததான அந்த மெசேஜ் இன்னும் என்னுடைய மனதில் அது அப்படியே ஆழமாக இருக்குது. ஒரு திருமணம் எப்படி நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லி ABCDE என்று சொல்லி, A என்றால் ஏஜ், B என்றால் பியூட்டி, C என்று சொன்னால் கேரக்டர், D என்றால் டௌரி, E என்றால் எஜுகேஷன் என்று சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டையும் அவங்க அப்படி மீன் பண்ணி அப்படி ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு வருகிறதான பொழுது அவங்க கொடுக்கிறதான அந்த செய்தி, இன்றைக்கு ஒருவேளை இசிஐ எம்ஜிஆர் நகர் பகுதியில் நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி நாங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறோம். இசிஐ எம்ஜிஆர் நகரில் மூப்பராக இருந்து கர்த்தருடைய பணியை நான் செய்து வருகிறேன். என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஊழியத்திலும் பங்காற்றுகிறார்கள். இப்படி கர்த்தருடைய ஊழியத்தில் எங்களை நாட்டினதான அந்த பங்கு போதகரை சாரும். அநேக முறை எங்கள் பாஸ்டர்
தம்பி கொஞ்சம் இன்னைக்கு மெசேஜ் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. திடீர்னு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்க சொல்லும்போது என்னை அந்த வாலிப வயசில் அந்த பாயிண்ட்டாக பாஸ்டர் கொடுத்ததான அந்த ஆழ்ந்த சத்தியங்கள் அதை நாங்கள் இன்றைக்கு திருச்சபைக்கு நாங்கள் போதிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான முறையிலே நேர்த்தியான முறையிலே என்னை வழி நடத்தினதான ஒரு தகப்பன் மாத்திரமல்ல, அவங்க தம்பி மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. பரமானந்தன் மேலே எந்த காரியத்திலையும் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த கேரக்டர் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் நான் முதல் பையன், எனக்கு 2 தம்பி 2 தங்கச்சி. அந்த குடும்பங்களை கட்டுவிக்கிறதான அந்த காரியத்தில் போதகருடைய ஆலோசனை, அவங்க எங்களுக்கு முன்மாதிரியாக நடந்ததான அந்த காரியங்கள், அதனால் என்னுடைய குடும்பத்தை நான் கட்டுவிக்க அது மிகுந்த பிரயோஜனமாய் காணப்பட்டது. என்னுடைய எல்லா குடும்ப காரியங்களிலும் எங்கள் ஊர் அங்கே சங்கரங்கோயில் பக்கத்தில் ஒரு வில்லேஜு, இங்கே இருந்து பாஸ்ட் ஃபேமிலி திருச்சபை குடும்பமாக வந்து அதில் கலந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்தான காரியங்களில் பாஸ்டருடைய பங்கு மிக அதிகம்.